இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். பேதுரு பாருங்க, ஆண்டவருக்கு முன்பாக சத்தமிட்டு சொன்ன ஒரு வார்த்தை. எப்போ நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்னா, இயேசு கடல்ல நடந்து வருகிறத பார்த்த சீசர்கள் பயந்து ஆவேசம்னு அலறினாங்க. இயேசு சொன்னாரு, பயப்படாதீங்கப்பா, நான் தான். இப்ப எல்லாரும் அமைதியா இருக்கும்போது பேதுரு மட்டும் சொல்றாரு, நீரே ஆனால் நானும் வரட்டுமா? ஆண்டவர் பார் வா அப்படின்ட்டார். இப்ப பேதுரு கடல்ல நடக்கிறாரு. கடல்ல நடந்துட்டு இருக்கும் போதே காற்றை பாக்குறாரு, கடலை பாக்குறாரு. என்ன யோசித்தாரோ தெரியல, அப்படியே கவனம் திசை திரும்புகிறது. அப்படியே கடலில் அமிழ்ந்து போகிறார். இப்ப பாருங்க, இப்பதான் சத்தம் போட்டு கூப்பிடுறாரு, ஆண்டவரே என்னை ரட்சியும். அப்படின்னா என்ன சூழ்நிலை? போட்ல இருந்தும் பாதி வழி வந்தாச்சு. இயேசுவும் கொஞ்சம் அப்புறம் தான் நிக்கிறாரு, அவரும் அருகில் இல்லை. இப்ப திடீர்னு பயத்தில் அமிழ்ந்து போகும்போது இப்ப காப்பாற்றுவதற்காக இயேசுவை கூப்பிடுறாரு. ஆனா பாருங்க, அடுத்த நிமிஷம் இயேசு கரம் நீட்டி அவனை தூக்கி, ஏன்பா அற்ப விசுவாசியா இருந்த, நீ பயப்பட்ட அப்படின்னு சொல்லி அவனை மறுபடி எழுப்பி அதே கடல்ல நடந்து அவர்கள் படவுல ஏறினதை நம்ம இந்த வேதத்தை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா, அவருக்கு நம்ம யாருன்னு நல்லா தெரியும், நம்முடைய விசுவாசத்தின் அளவு தெரியும், நம்ம எதனால பயந்தோன்னு தெரியும், நம்ம எங்க அமிழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெரியும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அமிழ்ந்து கொண்டிருக்கு யாராவது நீங்க இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தா, இதோட என் கதை முடிய போதுங்கிற நிலையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதுதான் கடைசி என்ற முயற்சியிலே நான் தோற்று போய்விட்டேன், இனிமேல் ஒரு வழி இல்லை என்கிற நிலையில் இருக்கிற அப்படின்னு யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இன்னைக்கு இயேசு உங்களை ரட்சிக்க வருகிறார், உதவி செய்ய வருகிறார், உங்களை தூக்கி விட வருகிறார். எங்க மூழ்கினீங்களோ அதுல மறுபடியும் எழுந்து நடக்க செய்ய அவர் வருகிறார். மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்து உங்க வீழ்ச்சியில, உங்க பலவீனத்துல, உங்க குறைச்சலில, உங்களுடைய இயலாமையில, உங்களுடைய அவிசுவாசத்துல, உங்களுடைய பயத்துல, நீங்கள் பாதிக்கப்பட்ட அந்த காரியத்துல உங்களுக்கு கரம் கொடுக்க அவர் வருகிறார். நீங்க அமிழ்ந்து போக அவர் விட மாட்டார். நீங்க இதை விசுவாசித்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். அப்ப எல்லாவற்றையும் அறிந்த தேவன் யாருக்கு இந்த உதவியை செய்யறாருன்னா, இந்த அமிழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்திலே அவரை கூப்பிடணும். அதான் அவர் எதிர்பார்க்கிறார். அமிழ்ந்துட்டு இருக்கும் போது அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அமிழ்ந்து கொண்டிருக்கும் போதும் இனி அவ்வளவுதானு விட்டுறக்கூடாது. இந்த நேரத்துல பேதுருவை போல ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று நீங்கள் கூப்பிடுவீர்களானால், எந்த இடமா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாதிப்பா இருந்தாலும், இயேசு உங்களை ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். செய்ய வேண்டியதெல்லாம், இயேசுவே என்னை ரட்சியும். கூப்பிட்டு பாருங்க. இனிமே அவரை கூப்பிட்டு என்ன பிரயோஜனம் அப்படி நினைச்சிடாதீங்க. இன்று தயங்காமல், தாமதம் இல்லாமல் இயேசுவை கூப்பிடுங்க. அமிழ்ந்து போக மாட்டீர்கள். மறுபடி கர்த்தர் எழும்ப செய்வார். எந்த கடல் அமிழ்ந்து போனானோ அதே கடல்ல மறுபடி இயேசுவோடு அவன் நடக்கவும், அந்த படகில் ஏறும் உதவி செய்தவர். எந்த சூழ்நிலையில் நீங்க பாதிக்கப்பட்டீங்களோ அதே சூழ்நிலையிலிருந்து வெளியில வரவும், நீங்கள் வாழ்க்கையில வெற்றி அடையவும் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். தேவனே, அமிழ்ந்து கொண்டிருக்கும் யாராவது இன்றைக்கு இயேசுவே என்று கூப்பிடுவார்களானால் அவர்களை நீ ரட்சிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.